ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். டிஎன்பிசி டிஆர்பி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது டிஎன்பிசி டிஆர்பி மூலமாக அரசாங்க பணியில் சேரணும் அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வை தேர்ச்சி அடையிறது கட்டாயம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு சம்மந்தமான கேள்வி பதிலை நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இது ரிலேட்டடாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ் தகுதி தேர்வு சீரீஸில் இது 3வது வீடியோ. இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார்? விடை, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் திருமூலர். அடுத்த கேள்வி, குணக்கு என்பது என்ன? விடை, குணக்கு என்பது கிழக்கு. அடுத்த கேள்வி, கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை, கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, குடக்கு என்பது என்ன? விடை, குடக்கு என்பது மேற்கு. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதாவது அது குணக்கு, கரெக்டா? குணக்கு அப்படின்னா கிழக்கு, குடக்கு அப்படின்னா மேற்கு. அடுத்த கேள்வி, மேற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை, மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, வடக்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயர் உண்டு. விடை, வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் உண்டு. அடுத்த கேள்வி, தெற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, குளோரோ புளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். விடை, குளோரோ புளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அடுத்த கேள்வி, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் மற்றும் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். விடை, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை. இதுதான் விடை. திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். அடுத்த கேள்வி, மேவலால் என்பதன் பொருள் என்ன? விடை, மேவலால் என்பதன் பொருள் பொருந்துதலால், பெறுதலால். அடுத்த கேள்வி, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவத்தின் பெயர் என்ன? விடை, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவத்தின் பெயர் வசன கவிதை. அடுத்த கேள்வி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் யார்? விடை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார். அடுத்த கேள்வி, பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களின் பெயர் என்ன? விடை, பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களின் பெயர் இந்தியா, சுதேசமித்திரன். அடுத்த கேள்வி, மயலுருத்து என்பதன் பொருள் என்ன? விடை, மயலுருத்து என்பதன் பொருள் மயங்கச் செய். அடுத்த கேள்வி, பாட்டுக்குரு புதல்வன் என பாராட்டப்பட்டவர் யார்? விடை, பாட்டுக்குரு புதல்வன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். முல்லைப்பாட்டு எழுதியவர் யார்? முல்லைப்பாட்டினை எழுதியவர் நப்பூதனார். அடுத்த கேள்வி,
நேமி என்றால் என்ன? விடை நேமி என்றால் சக்கரம். அடுத்த கேள்வி, தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். அடுத்த கேள்வி, கோடு என்றால் என்ன? விடை கோடு என்றால் மலை. அடுத்த கேள்வி, விருச்சி என்றால் என்ன? விடை விருச்சி என்றால் நற்சொல். அடுத்த கேள்வி, மூதூர் இலக்கண குறிப்பு என்ன? விடை மூதூரின் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்த கேள்வி, கொடுஞ்சொல் என்றால் என்ன? விடை விரைவாக செல்லுதல். அடுத்த கேள்வி, முல்லைப்பாட்டு எந்த பா வகையை சார்ந்தது? விடை முல்லைப்பாட்டு ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. அடுத்த கேள்வி, முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? எத்தனை அடிகளை கொண்டது? விடை 103. அடுத்த கேள்வி, முல்லை நிலத்தின் சிறுபொழுது என்ன? விடை முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. அடுத்த கேள்வி, முல்லை நிலத்தின் பூ. விடை முல்லை நிலத்தின் பூ முல்லை பிடவம் தோன்றிப்பூ. முல்லை பிடவம் தோன்றிப்பூ. அடுத்த கேள்வி, வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, வழி மிகின் வழி இல்லை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? விடை ஐயூர் முடவனார். அடுத்த கேள்வி, பிராணரசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பிராணரசம் என்ற சொல்லின் பொருள் உயிர் வழி. அடுத்த கேள்வி, பாட்டுக்கொரு புதல்வன் என பாராட்டப்படுபவர் யார்? விடை பாட்டுக்கொரு புதல்வன் என பாராட்டப்படுபவர் பாரதியார். அடுத்த கேள்வி, ப்ரோஸ் போயட்ரி என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவது எது? விடை ப்ரோஸ் போயட்ரி என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவது வசன கவிதை. கஜா என்ற புயல் பெயர் தந்த நாடு எது? கஜா என்ற புயலின் பெயர் தந்த நாடு இலங்கை. அடுத்த கேள்வி, கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இந்த கேள்விகளோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து நான் வீடியோ போடணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த டாப்பிக்கில் போடணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணும். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.